இனி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி போக்குவரத்து காவல்துறை ஒரு அதிரடியான விஷயத்த பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத விரிவா பார்ப்போம். போக்குவரத்து சாலையில ஏற்படக்கூடிய விபத்துக்களை தவிர்க்கிறதுக்காக கேமராலாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்பயுமே அதையும் மீறி ஏதாவது ஒரு விபத்து ஏற்படும். அப்போ அந்த கேமரால என்ன விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்பயுமே சில சமயங்கள்ல அதுலயும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும். இந்த பிரச்சனை எல்லாம் தவிர்க்கும் விதமா காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயத்த புதுசா அமல்படுத்திருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா காவல்துறை ஏஐ தொழில்நுட்பத்தோட இணைஞ்சு செயல்படுறதுக்கு இருக்காங்க. அதன் மூலியமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு பைக்ல போறோம் அப்படின்னா போலீஸ் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சாலை ஓரமா நின்னுட்டு நம்மளுக்கு ஃபைன் போடுவாங்க. இப்ப நம்ம லைசன்ஸ் எடுத்துருல, அதிகமா ஸ்பீட்ல போயிருக்கோம், நம்பர் பிளேட் இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க சாலை ஓரமா நின்னுட்டு போலீஸ் நம்மளுக்கு ஃபைன் போடுவாங்க. அதையும் மீறி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போலீஸ் அங்க இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படியாவது அவங்களை ஏமாத்தி நம்ம குறுக்கு வழியிலயாவது வீட்டுக்கு போய் சேர்ந்துரும். ஆனா இனிமேல் அப்படி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏஐ தொழில்நுட்பத்தோட கூடிய கேமராவை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா என்னதான் ஏஐ தொழில்நுட்பத்தால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அது மூலியமா சில நன்மைகளும் ஏற்படதா செய்து. அது மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இது. என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு நம்ம நம்பர் பிளேட் போடாம வண்டி எடுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்னாலும் நம்ம அதிகமான ஸ்பீட்ல போயிருக்கோம்னாலும் அந்த ஏஐ கேமரா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தப்பதான் இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது குற்றப்பதிவு பண்ணிக்குவான். இந்த ஒரு பிரச்சனையை தான் இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டோ பிடிச்சு அதாவே குற்றம், இந்த குற்றம் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது பதிவு செய்யுமா. சோ இது மூலியமா காவல்துறைகளுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப ரொம்பவே ஈஸியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக இந்த தொழில்நுட்பம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி போக்குவரத்து சாலையில அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுது, விபத்துக்கள்லாம் ஏற்படுது. சோ இது மூலியமா கண்காணிச்சாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை தவிர்க்க முடியும், இழப்பீடுகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து காவல்துறையும் அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்ப இந்த கேமராக்கள் எங்க மட்டும் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா ஈசிஆர், அண்ணா சாலை போன்ற முக்கிய பிரதான சாலைகள்ல இந்த கேமராவை பயன்படுத்தி பார்த்திருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து அதிகாரிகளும் தெரிவிக்கிறாங்க. இந்த கேமரா வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே பிரச்சனைகளை துல்லியமா கண்டுபிடிக்கிறதுனால இன்னும் 200 கேமராக்களை சென்னையில பொருத்துறதுக்கான வசதிகளும் ஏற்பாடு பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க.